சாமி கும்பிடும்போது இந்த ஒரே ஒரு அறிகுறி தெரிந்தால் போதும், நினைச்சது நடக்கும். எண்ணி வைக்க முடியாத அளவு பணம் சேரும். இப்ப நம்ம கோவில்ல போய் சாமி கும்பிடும்போது திடீர்னு மணி ஓசை கேட்கும், பல்லி சத்தம் கேட்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சாமி கும்பிடும்போது கொட்டாவி வரும், கண்ணீர் வரும். இது மாதிரி அறிகுறிகள் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. அதுல இந்த ஒரு அறிகுறி இருந்தால் நீங்க நினைச்சது நடக்கும். இப்ப நம்ம கோவில்ல சாமி கும்பிடும்போது நம்ம மணி அடிச்சு சாமி கிட்ட வேண்டிக்குவோம். நம்ம சாமி கும்பிடும்போது யாராவது மணி அடிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அறிகுறிகள்ல இந்த ஒரு அறிகுறி முக்கியமானது. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வேலை ரொம்ப செஞ்சோம் அப்படின்னா உடல் அசதியா இருக்கிறப்ப, சரியா நைட்டு தூங்கல அப்படிங்கிறப்ப நமக்கு கொட்டாவி வரும். சில சமயம் பார்த்தோம்னா ரொம்ப லாங் டிராவல் போயிருப்போம். சில சமயம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்கெல்லாம். அப்போ அந்த உடல் சோர்வு காரணமாக கொட்டாவி வருவது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம். அது மாதிரி இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் எழுந்து நல்லா குளிச்சுட்டு கோவிலுக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக உற்சாகத்தோடு போகிறோம். போய் சாமி கும்பிடுற நேரத்தில் அப்படியே சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொட்டாவியாக விட்டுட்டு இருப்பாங்க. இந்த கொட்டாவி ஏன் அப்படி வருது, ஏன் தொடர்ந்து கோவிலுக்கு போனால் மட்டும் சில சமயங்களில் கொட்டாவியாக வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது எல்லா இடத்துலையும் வர்றதில்ல, ஆனால் கோவிலுக்கு போனால் மட்டும் வருது அப்படிங்கிறது ஒரு அசாதாரண விஷயம் தானே. சில சமயம் நம்ம உடம்புல நிறைய எதிர்மறை சக்திகள் இருக்கும். கோவில்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும் நேர்மறை சக்திகள் தான் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம கோவிலுக்கே போகிறோம். தெய்வ சக்தி அப்படிங்கிறதே ஒரு நேர்மறை சக்தி தான். அந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது அங்க இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகளானது நமது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியேற்றும். இப்படி அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த நேர்மறை சக்தியானது நமது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை அழிக்குது. அப்ப அதனால அந்த கெட்ட ஆவி வெளியேறதான் கொட்டாவி அப்படிங்கிறோம். அதாவது கெட்ட ஆவினதும் பயந்துராதீங்க, பேய் பிசாசு அப்படின்லாம் நினைச்சிக்காதீங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அதாவது எதிர்மறை சக்திகள் தான். சில சமயம் நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா சோதனை மேல சோதனை வந்துட்டு இருக்கும், பிரச்சனையான பிரச்சனை இருக்கும். அடுத்தவர்களோட கண் திருஷ்டினால ஏற்படக்கூடிய தாக்கத்தினால நம்ம உடல்ல உண்டாகும் எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்கும். அதோடு நம்ம கோவிலுக்குள் போகும்போது அந்த கடவுளோட அனுகிரகத்தால நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் அழிக்கப்பட்டு நேர்மறை சக்திகள் கிடைக்கிறதுனாலதான் அந்த கொட்டாவி வருது. இதற்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இந்த கண் திருஷ்டினால் உண்டாகும் எதிர்மறை சக்திகளை நம்ம அழிக்கணும்னா ஈஸியான பரிகாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தான். அந்த கல்லுப்பை எடுத்துக்கிட்டு வாரம் ஒரு முறை கிழக்கு பக்கமாக உட்காந்துக்கிட்டு வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் சுற்றி அந்த போடுறப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள்லாம் விலகும். அடுத்தது வீட்டோட பூஜை அறையில அமர்ந்துகிட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா சிலர் மனம் கலங்கி அப்படியே கண்ணீர் வரும். இது எப்பவும் நடக்காட்டியும் எப்பயாவது நிச்சயம் நடந்திருக்கும் நிறைய பேத்துக்கு. அதுபோல வீட்டுல மட்டும் இல்லாம கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறப்பையும் நம்மள அறியாம கண்ணீர் கண்கள்ல வரும். கோவில்ல நின்றுட்டு அழுவது நல்லதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம். இது 2 வழிகள்ல அதோட பலன் சொல்லப்பட்டுள்ளது. பொதுவா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில அழுக சத்தம் கேட்டது அப்படின்னாவே துரதிருஷ்டம் வரும்பாங்க. பெண்கள் பொதுவா அழுவவே கூடாது அப்படின்பாங்க, கண்ணீர் விடக்கூடாது. எந்த வீட்டில் பெண்கள் அழுகாம இருக்காங்களோ அந்த வீட்டில தான் நல்லதுன்பாங்க. ஆனா ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்களுக்கு அடிக்கடி சட்டுன்னு எதுக்கெடுத்தாலும் அழுதுருவோம். அழுதோம் அப்படின்னாவே நம்ம செஞ்சிருக்க பூஜையோட பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும், எனக்கு மன தைரியத்தை கொடுன்னு நம்ம வேண்டிக்கணும். எதற்கும் நம்ம கலங்கக்கூடாது. துக்கத்துக்காக வரும் அழுக, வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு வரக்கூடிய அழுக, இதெல்லாம் நல்லது கிடையாது. அது அப்படியே போய் கடவுள்கிட்ட எனக்கு இப்படி பண்ணிட்டியே, எனக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறோம்ல, அது நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கடவுள்கிட்ட வேண்டணும், அவர் நிச்சயமா நமக்கு தருவாரு, நம்பிக்கையோட இருக்கணும். நம்மளுடைய கஷ்டம் கடவுளுக்கு தெரியும், படைத்தவனுக்கு தெரியாதா நம்மளுடைய கஷ்டம்? அதனால நிச்சயமா நமக்கு என்ன வேணும், எதை தரணும், எப்ப தரணும் அப்படிங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு நம்ம அழுதுகிட்டு சாமி கும்பிட்றோம்ல, அதுக்கு பலன் இல்லை. ஆனா நம்ம இறைவனை நினைச்சு மனமுருகி தியானிக்கும் போது, கடவுளை சில சமயங்கள்ல மனமுருகி கும்பிடுவோம். கோவில்ல போய் அந்த தீபாரத்தனை காட்டும் போதும் மணி ஓசை கேட்கும் போதும் நம்மள மீறி அந்த கடவுளை மனமுருகி தியானிக்கிறோம் இல்லையா, அப்ப அழுக வருது இல்லையா, எந்த வேண்டுதலும் இல்லாம அப்படியே கண்கள்ல கண்ணீர் வருது இல்லையா, அது மிக மிக நல்ல விஷயம். பூஜை செய்யும் போது பெண்கள் கண்டிப்பா அழக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இறைவனை நினைக்கும் பொழுது தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டுமே தவிர துக்கத்திற்கு நம்ம இடம் தரக்கூடாது. நம்மளோட பிரார்த்தனைகளை இறைவன் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நம்ம பூஜை செய்யணுமே தவிர அழக்கூடாது. கடவுளை நினைச்சு எந்த வேண்டுதலும் பிரார்த்தனையும் இல்லாம எனக்கு இது வேணும் அது வேணும், அவன் நல்லா இருக்கானே இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைச்சு
அதெல்லாம் வேண்டாம எதையும் நினைக்காம இறைவனை மனம் உருகி மனக்கண்ணால் கண்டுவிடுகிறோம் பாருங்க. அப்ப நம்மளையும் அறியாம நம்ம கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது பாத்தீங்களா? இதுதான் நல்ல சகுனம். நம்ம கடவுளை வணங்கும் போது மனசுல நம்பிக்கையே இல்லாம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா, நீங்க மணிக்கணக்கா சாமி கும்பிட்டாலும் சரி, வார வாரம் பலவிதமான பூஜைகள் செஞ்சு சாமி கும்பிட்டாலும் சரி, அது பலிக்காது. கவன சிதறலோட நம்பிக்கை இல்லாம எந்த வேண்டுதல் வச்சிங்கனாலும் அது சீக்கிரம் எளிதா நிறைவேறுவது இல்லை. ஆனா ஒரே ஒரு நிமிடம் மனம் முருக அந்த இறைவனை மனக்கண்ல கண்டு முழு நம்பிக்கையோடு மனமாற பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் எந்த வழியிலையாவது நிச்சயமா பலிக்கும். சில சமயம் ஒரு பிரச்சனை அப்படின்னதும் அதுக்கு பல வழியில நம்ம சொல்யூஷன் கிடைக்குமான்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த பிரச்சனைக்கு எந்த வழியும் கிடைக்கல, எல்லா கதவுகளும் மூடப்பட்டுடுச்சு, எந்த ஆதரவும் இல்லை, நிராதரவா நிக்கிறோம் அப்படிங்கிறப்ப முழு நம்பிக்கையே இழந்துருவோம். அப்ப இறைவன் ஒருவன் தான் கதி, நீ மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பாருங்க. அப்ப நம்ம கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுக்கும். அப்ப நம்ம கடவுளை மனமுருக வேண்டுறோம். அப்ப வரக்கூடிய கண்ணீர் நிச்சயம் நல்லதுதான். நம்ம கடவுள்கிட்ட சாமி கும்பிடும்போது எனக்கு இதத்தா அதத்தான்னு கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. எத்தனையோ பேர் தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இறைவனே கதி, நீ எனக்கு பார்த்து நீ என்ன தரணுமோ அதை தருவ அப்படிங்கிற நம்பிக்கையோட இருப்பாங்க. சில சமயம் நம்ம கடவுள்கிட்ட அதீத நம்பிக்கை இருக்கும்போது அந்த இஷ்டத்தையும் நம்ம கிட்ட பேசும். அதுவே உனக்கு இது நடக்கும், இது இந்த மாதிரி கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லும். சில சமயம் நமக்கு கஷ்டம் வரதான் செய்யும். நம்மளுடைய கர்ம வினையின் காரணமாக, கிரக தோஷங்களின் காரணமாக நமக்கு வரும். அதுக்காக கடவுள்கிட்ட நம்பிக்கை இழக்கக்கூடாது. நீ என்ன சோதனை கொடுப்பியோ கொடு, நீ மட்டும்தான் எனக்கு கதி அப்படின்னு நம்ம எப்பவுமே இறைவன் மேல தீவிரமான நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலும் பலிக்கும். நம்ம நிச்சயமா நம்மளை கடவுள் கைவிட மாட்டாரு. இந்த சமயத்துல நம்ம வேண்டுதல் பலிக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நிச்சயமா நடக்கும். இந்த சமயத்துல நடக்கலைன்னதும் கடவுள் இருக்கா, நான் உன்னை கும்பிட்டனே, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம புலம்பக்கூடாது. இப்ப நடக்கல அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணமாக கடவுள் நமக்கு இப்ப தரல, அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைங்க, நல்லதே நடக்கும். எப்பவுமே நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட கத்துக்கணும். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவது அப்படிங்கிறது மிக மிக தவறு அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. முழு நம்பிக்கையோடு இறைவனை மனம் உருக வேண்டவங்களை கடவுள் ஒரு காலும் கைவிட மாட்டாரு. அதை விட்டுட்டு அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான்னு எப்பவும் நம்ம அழுது புலம்பக்கூடாது. தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு புனித யாத்திரைக்கு போகணும், ஒரு கடவுளை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, காசியில இருக்கக்கூடிய சிவனை, ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய சிவனை பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட டெய்லி நீங்க வீட்டுல பூஜை செய்யும் போதே உன்னை ஒரு முறையாவது எனக்கு பார்க்குற பாக்கியத்தை கொடு அப்படின்னு மனமுருக வேண்டுங்க. ஒரு முறையாவது உன்னை உணரணும் அப்படின்னு கேளுங்க. எனக்கு நீ எப்ப எதை செய்யணும்னு உனக்கு தெரியும், நீ பார்த்து எனக்கு எதையும் செய்ய அப்படின்னு நீங்க நினைங்க. அதுவே உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை கொண்டு சேர்க்கும். காரைக்கால் அம்மையார் சொல்றாப்புல, பிறவா நிலை வேண்டும், மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறவாத நிலை வேண்டும் அப்படின்னு கேளுங்க. கோவில்ல கொடுக்குற பூக்கள் பிரசாதங்கள் எல்லாமே நிர்மால்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய்மையானது, அழுக்கற்றது அப்படின்னு அர்த்தம். அதுல இறைவனோட அருள் சக்தி நிறைந்து இருக்கும். கோவில்ல கொடுக்கக்கூடிய பூக்கள் பிரசாதங்கள் எல்லாமே அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதை முதல்ல நம்ம உணரணும். சுவாமி தரிசனம் முடிச்ச அப்புறம் நம்ம கையில கொடுக்குற பூக்களை முதல்ல பக்தியோட கண்கள்ல ஒற்றி கொண்டு நெற்றியிலும் ஒற்றி கொண்டு அதுக்கப்புறம் இருதயத்துல வைத்து இறைவன் அருள் நமக்கு உட்செல்வதாக எண்ணுதல் வேண்டும். இறைவா இது கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதற்கு பிறகு அந்த பூக்களை கோவில்லையே நம்ம வைக்கக்கூடிய மல்லிகை பூக்கள் இது மாதிரி இருந்ததுன்னா தலையில வச்சுக்கலாம். வெக்கில அரளிப்பூ இது மாதிரி இருக்கு அப்படின்னா சில பூக்கள் எல்லாம் வைக்க முடியாது தலையில. நம்ம அந்த பூவெல்லாம் என்ன பண்ண முடியும், தாமரை பூ இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு எடுத்துட்டு பூஜை அறையில வடக்குலயோ வடகிழக்கு திசையிலையோ ஒரு தாம்பாளத்துல வைக்கணும். சில்வர் தாம்பாளமோ பித்தளை தாம்பாளமோ, அது தனிப்பட்ட, அதாவது தட்டுலலாம் சாப்பிட்ற தட்டுல எல்லாம் வைக்கக்கூடாது. அதை அடுத்த நாள் அந்த பூக்கள் வாடி இருக்கு அப்படின்னா நீர்நிலைகள்லையோ இல்ல கால்படாத இடத்துல மரங்களுக்கு கீழேயோ அதுல நம்ம போடணும். வீட்டுல செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அதுல கூட போடலாம். ஆனா கால்படக்கூடிய இடங்கள்ல இந்த பூக்களை போடக்கூடாது. குப்பை தொட்டிலையும் அதே மாதிரி நம்ம போடக்கூடாது. சாமி படங்களுக்கும் அதை நம்ம கோவில்ல இருந்து கொண்டு வந்த பூவை சாமி படங்களுக்கும் திரும்ப நம்ம வைக்கக்கூடாது. நம்ம அன்றாடம் பூஜை செய்யும் போது சில தவறுகளை நம்ம செய்யறதன் மூலம் நம்மளுடைய வேண்டுதல் பலிக்காம போயிடுது, நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுது. அது என்ன தவறு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வீடா இருந்தாலும் சரி, தொழில் செய்யும் இடமா இருந்தாலும் சரி, அங்க சாமி படம்லாம் நம்ம வச்சிருப்போம். அந்த சாமி படங்களுக்கு
விசேஷ நாட்கள்லையும் வெள்ளி செவ்வாழையும் மறக்காம பூ வைத்து வணங்குங்க. அது ரொம்ப நல்லது. அந்த பூ நறுமணம் மிக்கதா இருந்தது அப்படின்னா அது ரொம்பவும் நல்லது. இந்த பூவானது வாடி போய் நம்ம அதை எடுக்காமையே இருக்கக்கூடாது. அடுத்த நாள் அது வாடி இருந்தது அப்படின்னா அதை எடுத்துடணும். பூ வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அந்த வாடி இருந்த பூவை எடுக்காம இருந்தோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை அது உள்ளிழுக்கும். எப்பவுமே சாமிக்கு இப்படி காஞ்ச பொருள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. ஆன்மீக பெரியோர்கள் சொல்லி இருக்கிறதன்படி பார்த்தீங்கன்னா, தினமும் வெள்ளி செவ்வாய் மட்டும் இல்லை, எல்லா நாளும் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியல அப்படின்னா நம்ம சாயந்தரம் மட்டுமாவது விளக்கேற்றி கும்பிடணும். இப்படி விளக்கேற்றி நம்ம பூஜை செய்யும் போது, தொழில் செய்யும் இடமாக இருந்தது அப்படின்னா இரவு கடையை மூடுறாங்கல்ல, அப்போ கற்பூரம் ஏற்றி திருஷ்டி கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கடையை மூடணும். அப்பதான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் தொழில் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியதா ஏதாவது இருந்தது, திருஷ்டி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை அறையில நம்ம பூஜை செய்யும் போது அங்க தீர்த்த பாத்திரம் கண்டிப்பா இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய தீர்த்தம் தினமும் சுத்தமான தண்ணீரை மாத்தி வைக்கணும். பூஜை எதுவும் செய்யல, இன்னைக்கு விசேஷ நாள் இல்ல, வெள்ளி செவ்வாய்ன்னு தண்ணி வைக்காம இருக்கவே கூடாது. அந்த தண்ணியை அடுத்த நாள் சில பேர் எல்லாம் சொல்றாங்க செடியில ஊத்துங்க அப்படின்னு. செடியிலெல்லாம் ஊத்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நம்ம கோவிலுக்கு போனோம்னா அங்க தீர்த்தம் கிடைச்சதுன்னா நம்ம அதை என்ன பண்றோம், கீழையா ஊத்துறோம், அதை கண்கள்ல ஒற்றி கொண்டு நம்ம குடிச்சிடறோம்ல. அது மாதிரிதான் இந்த தீர்த்தத்தையும் நம்ம அடுத்த நாள் குடிச்சிடலாம். இந்த தீர்த்தத்துல முடிஞ்சதே அப்படின்னா நீங்க பச்சை கற்பூரம், ஏலக்காய், சிறிது கிராம்பு போட்டு நுணுக்கி அந்த வாசனை மிக்க அந்த பொருளை போட்டீங்க அப்படின்னா வீட்டுல நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், ஒரு பிரார்த்தனையோட கோவிலுக்கு போறோம், அல்ல வீட்லயே சாமி கும்பிடுறோம். அப்படி கும்பிடும்போது படத்துல இருந்தோ சிலையில இருந்தோ ஒரு பூ கீழே விழுது, அது வலது பக்கம் விழுது அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை சீக்கிரம் நிறைவேறும். உங்களை சாமி ஆசீர்வாதம் பண்ணினதாக அர்த்தம். அதே இடது பக்கம் விழுந்தது அப்படின்னா நீங்க செய்யும் செயல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும், ஆனா கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படிங்கிறதாக அர்த்தம். இதுவே சாமியோட சிலைக்கு பின்னாடி விழுந்தா என்ன பலன்னு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கும் இதுதான், சாமியோட சிலையில இருந்து பூ விழுந்தாலே அது ஒரு அதிர்ஷ்டம் தான், ஆசீர்வாதம் தான். இதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் சரிதாவுல மாதா சீதா ராமரை முதலாக பார்த்த பிறகு தன்னோட இதயத்தின் ஆசை நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நேரா மாதா கௌரியோட கோயிலுக்கு போறாங்க. அப்ப மாதா கௌரியின் சிலை மீது இருந்த மலர்கள் கீழே விழுது. இது மாதா சீதாஜியை ஆசீர்வாதம் பண்ணினதாக குறிப்பிடப்பட்டுள்ளது புராணங்கள்ல. அதனால பூ விழுந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.